on removing or adding a portion from or to a given shape. கொடுக்கப்பட்ட வடிவத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை நீக்குதலின் அல்லது சேர்த்தலின் தாக்கம். இந்த வீடியோவோட முடிவுல given shapeல இருந்து இன்னொரு ஷேப்பை ரிமூவ் பண்ணாலோ அல்லது ஆட் பண்ணாலோ அந்த ஷேப்போட பெரிமீட்டர் ஏரியால ஏற்படுற மாற்றத்தை பத்தி தெரிஞ்சுப்பீங்க. இந்த 9 ஸ்கொயர்ஸ எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்கொயரோட சைடும் 5 feet. இப்போ இந்த ஸ்கொயர்ஸ ஒன்னோட ஒன்னு இப்படி சேர்க்கலாம். இப்போ இதோட ஏரியா என்ன? ஒரு ஸ்கொயரோட ஏரியாவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸ்கொயரோட ஏரியா ஈக்குவல் டு சைடு இன்டு சைடு. 5 into 5 ஈக்குவல் டு 25 ஸ்கொயர் ஃபீட். டோட்டலா 9 ஸ்கொயர்ஸ் இருக்கு. டோட்டல் ஏரியா ஈக்குவல் டு 9 into 25 ஈக்குவல் டு 225 ஸ்கொயர் ஃபீட். இப்போ சுற்றளவு பெரிமீட்டரை கண்டுபிடிக்கலாம். வெளிப்பக்கம் அவுட்டர் சைட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 12 5s இருக்கு. ஆட் பண்ணா 60 கிடைக்கும். சோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 60 feet. இப்போ இந்த 9 ஸ்கொயர்ஸ நாம இப்படி அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ இதோட ஏரியாவும் 225 ஸ்கொயர் ஃபீட் தான். ஏன்னா சேம் 9 ஸ்கொயர்ஸ் வச்சுதான் இதையும் உருவாக்கி இருக்கோம். பெரிமீட்டர் கண்டுபிடிக்க இங்க மொத்தம் 14 அவுட்டர் சைட்ஸ் இருக்கு. சோ 14 times 5 ஆட் பண்ணணும். அப்போ 14 into 5 equal to 70 feet கிடைக்கும். இப்போ நாம இந்த 9 ஸ்கொயர்ஸையும் இப்படி ஜாயின் பண்ணலாம். இப்போ இதோட ஏரியா என்ன? இங்கேயும் அதே 9 ஸ்கொயர்ஸ் தான். அதனால ஏரியால சேஞ்ச் கிடையாது. 225 ஸ்கொயர் ஃபீட் தான். இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிங்க. எத்தனை அவுட்டர் சைட்ஸ் இருக்கு? கவுண்ட் பண்ணுங்க பாப்போம். 20 அவுட்டர் சைட்ஸ் இருக்கு. அப்போ 20 times 5 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா 100 கிடைக்கும். அப்போ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 100 feet. இப்போ இந்த 3 வடிவங்களோட பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ரெண்டையும் நல்லா கவனிங்க. ஏரியா எல்லாம் ஈக்குவலா இருக்கு. ஆனா பெரிமீட்டரை பாருங்க. 60 feet, 70 feet, 100 feet இப்படி டிஃபரண்டா இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஏரியா சேமாவும் டிஃபரண்ட் பெரிமீட்டர் உள்ள ஷேப்ஸ் இருக்க முடியும். இந்த ரெக்டாங்கிள பாருங்க. லென்த் 32 சென்டிமீட்டர்ஸ், பிரெத் 15 சென்டிமீட்டர்ஸ். அப்போ ஏரியா ஈக்குவல் டு L into B. 32 into 15 equal to 480 square centimeters. இப்போ இத பாருங்க. இதுலேந்து 2/2 ஸ்கொயரை ரிமூவ் பண்ணுங்க, நீக்கிடுங்க. இப்போ இந்த ஷேப்போட பெரிமீட்டர் அண்ட் ஏரியாவை கண்டுபிடிக்கலாமா? பெரிமீட்டர் ஈக்குவல் டு 30 plus 2 plus 2 plus 13 plus 32 plus 15 equal to 94 centimeters. ஏரியா கண்டுபிடிக்க இப்படி ஒரு லைனை டிரா பண்ணி 2 ரெக்டாங்கிளா டிவைட் பண்ணலாம். இப்போ ஏரியா கண்டுபிடிக்க உங்களுக்கே நல்லா தெரியும். கண்டுபிடிங்க பாப்போம். பெரிய ரெக்டாங்கிளோட ஏரியா 30 into 15 equal to 450 square centimeters. சின்ன ரெக்டாங்கிளோட ஏரியா 13 into 2 equal to 26 square centimeters. Area equal to 450 plus 26 equal to
476 square centimeters. இப்போ இந்த கார்னர்ல இருந்து ஒரு 2x2 ஸ்கொயரை ரிமூவ் பண்ணுங்க. இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிங்க. 30 plus 2 plus 2 plus 11 plus 2 plus 2 plus 30 plus 15 equal to 94 centimeters. இப்படி ஒரு லைன் டிரா பண்ணுங்க. பெரிய ரெக்டாங்கிளோட ஏரியா equal to 30 into 15 equal to 450. சின்ன ரெக்டாங்கிளோட ஏரியா 11 into 2 equal to 22. Total area equal to 450 plus 22 equal to 472 square centimeters. இப்போ இந்த 2x2 ஸ்கொயரை ரிமூவ் பண்ணுங்க. பெரிமீட்டர் அண்ட் ஏரியாவை நீங்களே கண்டுபிடிங்க. இப்போ இன்னொரு ஸ்கொயரை ரிமூவ் பண்ணுங்க. பெரிமீட்டர் அண்ட் ஏரியாவை நீங்களே கண்டுபிடிங்க. இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. பெரிமீட்டர் அண்ட் ஏரியாவை கவனிங்க. பெரிமீட்டரை பாருங்க. எல்லா ஷேப்போட பெரிமீட்டரும் 94 சென்டிமீட்டர்ஸ் தான். ஏரியாவை பாருங்க, எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பெரிமீட்டர் சேமா பட் டிஃபரெண்ட் ஏரியா உள்ள வடிவங்களும் இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு ஆக்டிவிட்டி பண்ணலாமா? ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அத இப்படி கார்னர்ல ஃபோல்ட் பண்ணுங்க. ட்ரையாங்கிள் ஷேப்ல கிடைச்சிச்சா? அத கட் பண்ணுங்க. இப்போ இந்த பேப்பரோட ஏரியா என்ன? ஃபுல் பேப்பரோட ஏரியா மைனஸ் ட்ரையாங்கிளோட ஏரியா. பாடச் சுருக்கம். இந்த வீடியோல சேம் பெரிமீட்டர் பட் டிஃபரண்ட் ஏரியா உள்ள வடிவங்களும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சேம் ஏரியா பட் டிஃபரண்ட் பெரிமீட்டர் உள்ள ஷேப்ஸ் இருக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ சில எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த டாய் நீங்க சின்ன பசங்களா இருக்கும்போது விளையாடி இருப்பீங்க. அதே விளையாட்ட கொஞ்சம் டிஃபரெண்டா விளையாடலாமா? ஒரு பேப்பர் எடுங்க. அதோட ஏரியாவை கண்டுபிடிங்க. லென்த் பிரெத்த மெஷர் பண்ணி ஏரியா கண்டுபிடிங்க. அப்புறம் இந்த மாதிரி ஷேப்ஸ் வரைஞ்சு கலர் பண்ணுங்க. இப்ப எல்லா ஷேப்ஸையும் கட் பண்ணி எடுங்க. இப்போ ஒவ்வொரு ஷேப்போட ஏரியாவையும் கண்டுபிடிங்க. இப்போ இந்த ஷேப்போட ஏரியாவை கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் த பேப்பர் மைனஸ் ஏரியா ஆஃப் த ஷேப்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா? 40 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு ஈக்விலேட்ரல், அதாவது சமபக்க முக்கோணம், அதுல இருந்து 6 சென்டிமீட்டர் சைடு உள்ள ஒரு ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிளை ரிமூவ் பண்ணா கிடைக்கிற ரிமைனிங் ஷேப்போட பெரிமீட்டர் என்ன? இங்க 40 சென்டிமீட்டர்ஸ் உள்ள ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள், அதாவது சமபக்க முக்கோணம் கொடுத்திருக்காங்க. சமபக்க முக்கோணம்னா 3 சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 6 சென்டிமீட்டர்ஸ் உள்ள ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிளை ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த சைடோட லென்த் என்ன? 40 minus 6 equal to 34 சென்டிமீட்டர்ஸ். இப்போ இந்த ஷேப்போட பெரிமீட்டர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸில, கண்டுபிடிங்க பாப்போம்.
இந்த ஷேப்போட பெரிமீட்டர் ஈக்குவல் டு 34 plus 6 plus 34 plus 40 equal to 114 centimeters. 2 centimeter side உள்ள ஒரு ஸ்கொயரையும் length 15 centimeters, breadth 10 centimeters உள்ள ரெக்டாங்கிள் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணா கிடைக்கிற கம்பைன்ட் ஷேப்போட பெரிமீட்டர் அண்ட் ஏரியா என்ன? இந்த yellow லைனோட லென்த் 10 சென்டிமீட்டர்ஸ், இந்த கிரீன் லைனோட லென்த் 2 சென்டிமீட்டர்ஸ். அப்போ இதோட லென்த் 10 minus 2 equal to 8 சென்டிமீட்டர்ஸ். எல்லா அவுட்டர் சைட்ஸோட லென்த்தையும் கண்டுபிடிச்சாச்சு. எங்க நீங்களே பெரிமீட்டர் கண்டுபிடிங்க பாப்போம். கம்பைன்ட் ஷேப்போட பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2 plus 2 plus 15 plus 10 plus 15 plus 8 plus 2 equal to 54 சென்டிமீட்டர்ஸ். இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். 2 by 2 ஸ்கொயரோட ஏரியா ஈக்குவல் டு சைடு இன்டு சைடு 2 into 2 equal to 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ செவ்வகத்தோட ஏரியாவை கால்குலேட் பண்ணலாமா? ரெக்டாங்கிளோட ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத் ஈக்குவல் டு 15 into 10 equal to 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த கம்பைன்ட் ஷேப்போட ஏரியா ஈக்குவல் டு 4 plus 150 equal to 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கீவேர்ட்ஸ் சிறப்பு சொற்கள். ஸ்கொயர் சதுரம், ரெக்டாங்கிள் செவ்வகம், ட்ரையாங்கிள் முக்கோணம், பெரிமீட்டர் சுற்றளவு, ஏரியா பரப்பளவு, கம்பைன்ட் ஷேப் கூட்டு வடிவம்.